50 லட்சம் ரூபாய்க்கு எஜுகேஷன், 1 கோடி மேரேஜ், 3 கோடி ரூபாய் உங்களோட ரிட்டையர்மெண்ட். 58 வயசுல நீங்க 18 வருஷம் மட்டும் நீங்க பே பண்றீங்கன்னாக்கா உங்களோட கார்பஸ் வந்து 6.18 crore. வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். நிறைய பேரோட வாழ்க்கை எக்ஸாக்டா இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் மூவ் ஆயிட்டே இருக்கு. 23 வயசுல வேலை, ஒரு 2-3 வருஷம் வேலை கழிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடு வாங்க வேண்டியது 25-26 வயசுல. அப்பா கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அவங்கள ஒரு 3 வருஷமா சேர்த்துருப்பாங்க. வீடு கண்டிப்பா வந்து அது ஒரு எமோஷனல் ட்ரீம் எல்லாருக்குமே. அது அப்பா அம்மாவும் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதான் சீக்கிரமாவும் கல்யாணமாவும் ஒரு கெத்தாவும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, கலீக்ஸ் கிட்ட. ஸோ 25-26 வயசுல ஒரு வீடு, 28 வயசுல மேரேஜ், 30வது வயசுல ஃபர்ஸ்ட் சைல்டு. அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது 32 வயசுல அந்த குழந்தை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அது ஒரு மாண்டசரி இல்ல ப்ரீ கேஜி இப்படி போகும்போதுதான் என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ரியலைசேஷனே வர ஆரம்பிக்கும். என்ன ரியலைசேஷன்னாக்கா, கிட்ஸோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க? பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 3-4 வயசுல எல்லாம் குழந்தைங்களை ஸ்கூல்ல போறது இல்ல, மாண்டசரி ஸ்கூல் 2 வயசுலயே போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு மாண்டசரி ஸ்கூல்ல எவ்வளவு ஃபீஸ் நினைக்கிறீங்க நீங்க? ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 15,000 ரூபாய் ஆகுது. ஒரு நல்ல பாப்புலர் மாண்டசரி ஸ்கூல்ல சும்மா கூகுள்ல போயிட்டு பாப்புலர் மாண்டசரி ஸ்கூல் பர் மந்த் ஃபீஸ்ன்னு போடுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு வருது. ஸோ குழந்தையோட ஃபீஸுக்கே வந்து ஒரு வருஷத்துக்கு 1.8 lakh rupees ஆகுது அப்படின்னா அப்பதான் ரியலைசேஷன். அந்த கிட்ஸ் எஜுகேஷனுக்கு நம்ம எப்படி ஃபண்ட் பண்ண போறோம், அந்த கிட்ஸுக்கு எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம், நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டை நம்ம எப்படி செக்யூர் பண்ண போறோம், இது மாதிரியான ஒரு ஃபைனான்சியல் கோல்ஸ் அப்பதான் 32 வயசுல வரும் அவங்களுக்கு. ஸோ எல்லாருமே இந்த ஒரு 4 முக்கியமான ஃபைனான்சியல் கோல்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. கிட்ஸ் எஜுகேஷன், கிட்ஸ் மேரேஜ், ரிட்டையர்மெண்ட், அப்புறம் ஹவுசிங் லோன். ஹவுசிங் லோன் எடுத்துட்டீங்க ஆல்ரெடி, அதை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும். இவ்வளவுதானே நமக்கு கோல்ஸ். ஸோ அந்த 32 வயசு இல்லைங்க, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா 40 வயசு வரைக்கும் அதை நம்ம செய்யாம ரியலைஸ் பண்ணாம நம்ம லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் லைஃப்ல சில நேரங்கள்ல தப்பாவும் நடக்கலாம். சேலரியில போயிட்டு ஒரு பிசினஸ்க்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ல சிக்கி இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா கூட அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கோல்ஸை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா கூட எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி உட்பட அசெட் பிளஸ்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will take care of your finances. முதல்ல என்ன பண்ணுவோம், கிட்ஸ் எஜுகேஷனை பாத்துருவோம். எதனாலனாக்கா இப்பதான் உங்களுக்கு உங்க குழந்தைக்கு லெட்ஸே ஒரு 2-3 வயசு ஆகுது அப்படின்னாக்கா, நீங்க 50வது வயசு, உங்களுக்கு 32 வயசு இல்லையா, 50வது வயசு போகும்போது அந்த குழந்தை என்ன ஆகும்னாக்கா இன்ஜினியரிங் படிக்க போவாங்க. அப்ப நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கணும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்க்கு ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா. சோ 4 வருஷத்துக்கு 16 lakh rupees. நீங்க 6% இன்ஃபிளேஷன் வச்சா கூட அந்த 18 வயசுல அந்த குழந்தைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். சரி, அடுத்தது வந்து செகண்ட் ரிக்வயர்மெண்ட் மேரேஜ். இன்னைக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் இருந்ததுனாக்கா ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு மேரேஜ் பண்ணலாம். ஜாம் இல்லாம ஒரு கம்ஃபர்டபுளான மேரேஜுக்கு அவ்வளவுதான் தேவைப்படும். குழந்தைக்கு 25 வயசுல, அதாவது இப்ப 2 வயசுனாக்கா இன்னும் ஒரு 22-23 இயர்ஸ்ல அப்ப எவ்வளவு தேவைப்படும் உங்களுக்கு? 1 கோடி ரூபாய் தேவைப்படும் 6% இன்ஃபிளேஷன்ல பார்த்தா கூட. இது உங்களோட 2வது ரிக்வயர்மெண்ட். 3வது ரிக்வயர்மெண்ட், இப்ப பாத்துருங்க, உங்க லைஃப்ல வந்து நீங்க இஎம்ஐ பே பண்ணுவீங்க, கிட்ஸுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க. இந்த இன்சிடென்டல் எல்லாம் எடுத்துருங்க. உங்களுக்கு இஎம்ஐ இல்லைன்னு நினைச்சீங்க. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா இஎம்ஐ இருக்காது, கிட்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ணணும், இல்ல அவங்களுக்கு நீட்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு நீங்க, உங்க ஒய்ஃப், உங்க லைஃப், இவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு ஒரு 30,000 ரூபாய் இருந்தா, ஏன்னா வீட்டு வாடகையும் இல்ல 30,000 ரூபாய் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தானே. சோ அப்படி நீங்க வந்து 30,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 1 lakh தேவைப்படும். மொத்தமா அது அப்படியே வந்து மாசம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணா கூட ஒரு கார்பஸ் ஆஃப் 3 crore rupees சேர்த்துட்டீங்கன்னாக்கா அந்த ஒரு 1 lakh, ஒரு 1.5 lakh எடுத்துட்டு போறதுல ஒரு பெரிய சிரமம் இருக்காது. அது என்ன பண்ணலாம், நீங்க இன்ஃபிளேட் பண்ணி கூட வருஷம் அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி எடுத்தாலும் உங்களோட 85வது வயசு வரைக்கும் சஸ்டெயின் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் என்ன? 50 லட்சம் ரூபாய்க்கு எஜுகேஷன்,
1 கோடி மேரேஜ், 3 கோடி ரூபாய் உங்களோட ரிட்டையர்மெண்ட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் 32 வயசுல இருக்கிறவருக்கு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா 40 இயர்ஸ்ல இருக்கிற உங்களுக்குமே ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. இது பேர் தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. உங்களால ஒரு 15,000 சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஒரு கால்குலேஷனை பாருங்க. நீங்க அந்த ஒரு 15,000 எஸ்ஐபியை மாசம் சேமிக்கிறத ஒரு 10% நீங்க வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாலும் 13% தாங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்னே 13% இருக்கு. நீங்க நல்ல ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல போடும்போது ஒரு 15% வரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஈவன் நீங்க 13% அசீவ் பண்ணா கூட உங்களுக்கு என்ன 55 இயர்ஸ்ல தான் ரிட்டையர்ட் ஆக போறீங்க. 23 வயசுக்கு அப்புறம் உங்களோட கார்பஸ் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 5.13 crore. நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் 1.43 crore. உங்களோட ப்ராஃபிட் மட்டும் 3.7 crore. டோட்டல் கார்பஸ் 5.13 crore. பியூட்டிஃபுல்லா நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட 4 ஃபைனான்சியல் கோல்ஸ், வீட்டுக்கடன் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இஎம்ஐல நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. கிட்ஸ் மேரேஜ், கிட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் எல்லாமே செக்யூர் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஒரு 40 வயசு வரைக்கும் நீங்க ஃபைனான்ஸா பெருசா நீங்க எதுவுமே சேர்க்கல, இனிமேல் தான் என் லைஃபை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், சேவிங்ஸ்ன்றதே ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா கூட டோன்ட் பாதர் சோ மச். 40,000 ரூபாய். இதனாலனாக்கா நீங்க 40 இயர்ஸ் இருக்கும்போது உங்களோட பிரைம் ஏஜ்ல இருக்கீங்க, பிரைம் கரியர். பிசினஸா இருக்கட்டும் இல்ல சேலரிடா இருக்கட்டும், பிசினஸா இருந்தாலும் ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், சேலரிடா இருந்தாலும் ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு 40,000 rupees சேவ் பண்ணி நீங்க அதை 10% ஸ்டெப் அப், அதே 13% தாங்க நான் திரும்பவும் நான் அசீவ் பண்ற ரிட்டர்ன்ஸ். 58 வயசுல நீங்க 18 வருஷம் மட்டும் நீங்க பே பண்றீங்கன்னாக்கா உங்களோட கார்பஸ் 6.18 crore. நீங்க உங்களோட ஒரு குழந்தையோட எஜுகேஷன், குழந்தையோட மேரேஜ் அண்ட் யுவர் ரிட்டையர்மெண்ட் செக்யூர் பண்ணலாம். இட் இஸ் பெட்டர் லேட் தென் நெவர். நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு லேட்டா ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கோல்ஸ் ட்ரீம்ஸை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். டேக்கிங் ஆக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் தப்பா போயிருந்தாலும் திரும்ப நீங்க ஃபோக்கஸ், அந்த ஒரு ட்ரீம், டிட்டர்மினேஷன் ரொம்ப முக்கியமா. அந்த டேக்கிங் ஆக்ஷன் இது இருந்துச்சுனாக்கா உங்க லைஃபை நீங்க திரும்பவுமே ரீபில்ட் பண்ண முடியும். And before I close this video, எப்படி வெல்த் இம்பார்ட்டன்ட்டோ ப்ரொடெக்ஷனும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க உங்களோட ஃபேமிலியோட கோல்ஸ் ட்ரீம்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் டேர்ம் ப்ரொடெக்ஷன் பிளானை கண்டிப்பா பாருங்க. அப் டு 100% வரைக்கும் உங்க பிரீமியம் நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். நீங்க அந்த ஒரு ப்ரீ டிஃபைன் பாயிண்ட்ல எக்ஸிட் ஆனாக்கா இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களோட ஃபேமிலியோட கோல்ஸ் ட்ரீம்ஸை இந்த ஒரு பிளான் மூலமா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஆக்சிஸ் மேக்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க எல்லாம் பண்ணணும்னாக்கா இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிட்டு டிசிப்ளைனா ஒரு ஃபைனான்சியல் கமிட்மெண்டோட அடுத்த ஒரு 15 வருஷம் 18 வருஷம் உங்களால ஒரு எஸ்ஐபி உங்களால கண்டினியூ பண்ண முடியும்னா எந்த ஒரு ஃபைனான்சியல் ட்ரீம் கோல் தூரமே கிடையாது. கண்டிப்பா நீங்க அடைய முடியும். ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி, ஃபாலோ அப், ரீபேலன்சிங், ரிவ்யூவிங், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. இந்த நம்பருக்கு மட்டும் நீங்க கால் பண்ணுங்க. ஈக்விட்டியா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், இல்ல பர்சனல் ஃபினான்ஸா கூட இருக்கலாம்.